செய்தியை பார்க்கிறோம். தனது பரப்புரை வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையிடம் வழங்க விஜய் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் தாவிக பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தற்போது காவல்துறையினர் ஆவணங்களை சேகரித்து வரக்கூடிய நிலையில் விஜயின் பரப்புரை வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தருவதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ இந்த ஃபுட்டேஜை தரத்துக்கு தாவேக தலைவர் விஜய் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய விவரங்கள் அப்படிங்கிறது வழக்கு விசாரணைக்கு எந்த அளவில் ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்டா இருக்கும்? கூடுதல் தகவல். விஜய் அவர்களினுடைய பிரச்சார வாகனம் வந்தபோதுதான் அந்த சரிவானது ஏற்பட்டது. பிரச்சார வாகனம் உள்ளே நுழைந்த போதுதான், பிரச்சார இடத்தை அடைந்த போதுதான் அந்த சரிவு வலது பக்கத்தின் பின்பக்கம், பேருந்தினுடைய வலது பக்கத்தின் பின்புறம் தான் மக்கள் சரிவு நடந்தது. அப்படின்னா அந்த பேருந்தை சுத்தியும் சிசிடிவி இருக்கு, அந்த பேருந்தின் மேலையும் கேமராக்கள் இருக்கு. அப்போ என்ன நடந்தது அப்படின்றது இந்த பேருந்தில் இருந்து இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகி இருக்கும். அதனால இந்த பேருந்தினுடைய சிசிடிவி கேமராவானது முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த பேருந்துக்கு முன்னதாக ஒரு பேருந்து சென்றது. அந்த பேருந்திலும் அனைத்து காட்சிகளும் பேருந்திலிருந்து முன்னதாக எடுத்து செல்லப்பட்டது. அப்படின்னா இந்த பேருந்தை சுற்றி இருக்கக்கூடிய கேமராக்கள் அதில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த விசாரணைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதை நேற்று நீதிமன்றமும் சொல்லி இருந்தது. இந்த நிலையில தான் நேற்று காவல்துறையினர், கரூர் காவல்துறையினர் விஜய் அவர்களுடன் பேருந்தில் வந்தவர் பணியாளர்கள், அவருடன் பணியில் இருந்த பவுன்சர்கள் உள்ளிட்ட ஆடியோ இன்ஜினியர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்டவற்றெல்லாம் விசாரணை பண்ணாங்க. விசாரணையில எவ்வளவு பேர் மொத்தமாக பணியில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கையும் கேட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க. போலீசார் தரப்புல கேட்கப்பட்டது. அதை தாவேக சார்பாக நாங்கள் கொடுப்பதாக தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் சில காட்சிகள், ஏன்னா போலீசாருக்கு இந்த முக்கியமாக இருப்பது வீடியோ காட்சிகள் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால பஸ்ஸில் இருந்து பதிவாகி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனால அந்த வீடியோ காட்சிகளும் தாவேக சார்பாக ஒப்படைக்கப்படும் என்று வாக்குறுதி தற்போது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி ரகுவரன். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.